ஈஸ்டர் எக் ஃபெஸ்டிவலுக்காக இங்கே கவர்மெண்ட்டில் ஒரு ஃபன் கேம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபன் கேம் முடிச்சுட்டு அந்த ஃபன் கேமோட டீட்டெயில்ஸ் பற்றி நான் பார்ட் 1ல் சொல்லியிருந்தேன். இது பார்ட் 2 அதோட கண்டினியூஷன். முட்டையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி சாக்லேட்லாம் வாங்கினதுக்கப்புறமா இன்னொரு சைடு பசங்களுக்காக சின்ன சின்ன ஆக்டிவிட்டிலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போய் செஞ்சுட்டு அங்கேயே கொஞ்சம் அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க. கோழி, முயல் அந்த மாதிரி சின்ன சின்ன அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாருமே ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. எல்லா சின்ன பசங்களும் இங்கே உள்ள சின்ன சின்ன ஆக்டிவிட்டியை செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சின்ன பசங்களுக்கு எப்போதுமே இந்த மாதிரி குட்டி குட்டி அனிமல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அவங்களுக்கு ஹாப்பியாகிடுறாங்க. எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோட பசங்களும் எல்லாம் ஒரு ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போயிட்டாங்க. நானும் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு நாள் நல்லா போணுச்சு. இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் ஃப்ரான்ஸில் எப்பயாவது தான் பார்க்க முடியும். அதனால் இதை பார்க்குறதே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதை தொட்டு பார்த்துட்டு தடவி கொடுத்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா பசங்களுமே. 2 குட்டி முயல் ரொம்ப அழகாக அது மட்டும் தனியாக உட்காந்துருந்தது. அது ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது. ஒரு ஓரமாக அதை பாட்டில் அழகாக உட்காந்துக்குச்சு. இது ரொம்ப பெரிய பார்க்கு. இந்த பார்க் ரொம்ப அழகாக இருந்தது. ஃபேமிலியாக இங்கே பிக்னிக் செய்யறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய ஃபேமிலி பார்த்திங்கன்னா இங்கே பிக்னிக் செஞ்சாங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.